ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா வச்சு நட்டுவஷப்படல எபிசோடு 191 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இசை நிகழ்ச்சி நடக்குதா? நிகழ்ச்சி மூலமா எங்க உயிரிழந்த எல்லாரோட ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். பாட்டு பாருங்க. நாங்க கலக்கிட்டோம். மிஷன் ஒரு வழியா முடிஞ்சதால நான் இப்ப எனக்கு பிடிச்ச இச்சிராக்கு ராமனை சாப்பிட போறேன். அது நல்ல ஐடியா தான். நருட்டோ இன்னைக்கு உன்னோட ட்ரீட் தான். என்னது? அப்படி சொன்னேனா என்ன? சரி தாரேன் வா. இல்ல ஒரு நிமிஷம் இரு. சாஸ்கே, இந்த தடவை நீ எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கலாம்ல? நான் சாப்பிட போறதுல ட்ரெயின் பண்ண போறேன். அப்படின்னா ககாஷி சென்சை நீங்க? அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அவ ஒரு கிரிமினலும் கூட. ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மரா வேஷம் போட்டுக்கிட்டு லேண்ட் ஆஃப் ஃபயர் பத்தின ரகசியங்களை சேகரிக்க இங்க உள்ள வந்திருக்கா. அப்படின்னா நிஜமா அவங்க ஒரு ஸ்பையா? அடுத்து என்ன நடக்க போகுது? அவ என்ன தெரிஞ்சுக்கிட்டான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை விசாரிப்பாங்க. அவளுக்கு என்னென்ன தெரியுங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு தங்கிட்ட இருக்கிற எல்லா டெக்னிக்ஸையும் பயன்படுத்துவாங்க. ஆகாஷுக்கு தெரிஞ்ச பொண்ணா? பார்வையே ஒரு மாதிரியா இருக்கே. இவர் ரூமே அப்படிதானா? உள்ள வாங்க. இததான் நாங்க நேர்மையின் அறைன்னு சொல்லுவோம். உன்னோட விசாரணை டெக்னிக் செய்ய அவ பொறுத்து இருக்கான்னா அப்ப அவளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்காங்கிறது அர்த்தம். அவ வாயில இருந்து ஒரு சத்தம் வரல. அவ பல்ல கடிக்கிற சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு கேட்டது. இவ்வளவு மாதிரி ஒரு குணிச்சியை நான் பார்த்ததே கிடையாது. அப்ப பேசாம அந்த அமைதிக்குள்ள நுழைஞ்சு அவ மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்க முயற்சி பண்ணுங்க. நீங்க சொல்றது புரியுது சார். எனக்காக அவரை வர வைங்க. மேகங்கள், அது பார்க்க மேகம் மாதிரியே இருக்கு. அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, அது மாதிரியே இருக்கு. நாங்க எவ்வளவோ வலைய கொடுத்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவா விசாரிச்சு பாரு. இவரு மூளைக்குள்ள போய் படிக்கிறாரு. அதாவது ஹனாரி, லேண்ட் ஆஃப் ஃபயருக்குள்ள எப்படியாவது போய் லீஃப் வில்லேஜுக்குள்ள என்னென்ன நடக்குதுங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்து. நான் இப்ப ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு போகணுமா? இத்தனை நாள் நம்ம ஊர் சர்வைவ் ஆனதுக்கு நம்ம மிலிட்டரி பவர் மட்டுமே காரணம் இல்ல, நம்ம கிட்ட இருந்த திறமைகளும் தான் அதுக்கு காரணம். மற்ற நாடுகளை பத்தி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை வச்சு ஸ்ட்ராட்டஜி உண்டாக்கி எதிரிகள் கிட்ட நமக்கு சாதகமா பேரம் பேச முடியுது. இதன் மூலமா தான் இவ்வளவு நாள் அமைதி நிலவிக்கிட்டு இருந்தது. இனி நம்ம ஊருடைய தலையெழுத்து உன்னுடைய கைகள்ல தான் இருக்கு. கண்டிப்பா நான் உங்க பேரை காப்பாத்துவேன். என்ன அது? அந்த ஹெட் பேண்ட், அது லேண்ட் ஆஃப் கீஸ் உடைய ஹிடன் லாக் வில்லேஜுக்கு சொந்தமானது.
லீஃப் வில்லேஜ் அவ அடையறதுக்கு முன்னாடியே நாங்க அவளை அரெஸ்ட் பண்ணிட்டோம். முக்கியமான தகவல் எதையுமே அவ தெரிஞ்சுக்கல. ஆனா இப்போ உன் ஊரை பத்தியும் எதுக்காக நீங்க அனுப்புனாங்கன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். வலையை வந்து வேணே மாட்டின மாதிரியே இருக்குது. என்ன நடக்குதுங்க? ஏன் அவளோட கிராமத்தை பத்தி அவளுக்கு எந்த நினைவுகளும் இல்ல? ஆ, எதுவுமே இல்ல. கக்காஷி சின்ன வயசுலயே தெரியும். என்னோட குழந்தை பருவ நினைவுகளா? ஆமா, இவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, இதுக்கு முன்ன நான் அவளை பார்த்ததே இல்ல. ஆனா அவளுக்கு உங்களை ஓ, தெரியும் போல. அப்படியா? வேற ஏதாவது தெரிஞ்சுதா? பெருசா எதுவும் தெரியல. ஹிடன் லாக் வில்லேஜ பத்தி அவ மனசுல எந்த ஒரு மெமரியும் இல்ல. அத அவ கிளியர் பண்ணிட்டாளோன்னு தோணுது. கிளியர் பண்ணிட்டாளா? ஆனா ஏதோ ஒண்ணு என்ன உறுத்திட்டே இருக்கு. அது என்னன்னு தான் என்னால சரியா சொல்ல முடியல. அவ உன்னை சார்ந்த நினைவுகளை வச்சிருந்தாங்கிறத தாண்டி ஏதோ ஒண்ணு அவ சைட்ல மறைக்கிறா. அத என்னால கூட தெரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் நான் உங்களை இங்க வர வச்சிருக்கேன். எனக்கு இதுல உங்க உதவி வேணும் கக்காஷி. ஏன் உதவியா? ஆனா இன்டர் டிவிஷனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. உண்மைதான். ஆனா உங்ககிட்ட ஷரிங்கன்னு இருக்கே. எங்களை விட உங்களால அவன் மனசுக்குள்ள ஆழமா போக முடியும்னு நினைக்கிறேன். இவர் விசாரணையா? நீ முட்டாளா இருப்பன்னு எனக்கு தோணுது. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச ஊரையே இப்ப நீ எனக்கு சுத்தி காட்டிட்டு இருக்க. மத்த ஊர்ல பார்க்க முடியாத எதையுமே நீ இங்கேயும் பார்க்கவே முடியாது. அதான் உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நான் கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணா? அதுவா அது? கண்ணு அப்படிதான் இருக்கு. ஒரு மனுஷன் ஜோடி இருக்க கூடாதா அவனுக்கு? ஒரு பொண்ணு கூட சுத்துறாரா? ம்? என்ன? ஆஹா. ம்? என்ன? வாய்ப்பே இல்ல. ஒரு நிமிஷம் ரெடி. இப்போ என்ன சொன்ன? அடடா கக்காஷி சென்சே. கூட தாண்டா போறாரு, அதுக்கே வா. கக்காஷி இவன் கூட போறாரு. நீயுமா? நீயும் இதுலதான் ஆர்வமா இருக்கியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஹே, அது அந்த கூட பொண்ணு. சேர்த்துச்சு. கேட்டுக்கிட்டே இவன் ஸ்பை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காட்டினாங்களே. ஆமா, அவங்க பார்க்கவும் அழகா இருக்காங்க. அந்த பொண்ணு தானா? இவ்வளவு மாதிரி ஒருத்தி கூட கக்காஷி என்ன பண்றாரு? நில்லுங்க. ரெண்டு பேர் பாடியுமே சரியில்லை. அப்பல இருந்து பாக்குறேன். நீ இப்படி என்னை விட்டு விலகியே இருக்க வேண்டாம். கண்டிப்பா நான் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலையும் வாங்க போறதில்ல. ஒரு நாள் முழுக்க நான் உன் கூடவே இருக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஒருவேளை இந்த நாள் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட வேலையும் முடிஞ்சது. அப்புறம் எனக்கு என்ன ஆகும்? எனக்கு தெரியாது. அந்த மேகம் பார்க்கறதுக்கு அப்படியே நருட்ட மாதிரியே இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற மேகம் சாஸ்கே மாதிரியே இருக்கு. நான் அந்த வானத்தை பாக்குறப்ப அந்த மேகங்கள் என்னுடைய அப்பா அம்மா மாதிரியே இருக்கு. ஏன்னா எனக்கு எந்த ஞாபகமும் இல்ல. ரெண்டு பேரும் எல்லாமே மேகத்தை கஷ்டமா பத்தி தான் இருந்து பேசுறோம். என்னை கஷ்டப்படுத்தினப்ப நான் வானத்தை கொஞ்ச நேரம் பாப்பேன். ஒத்து எந்த வாங்குறேன். ஒரு கற்பனையும் இல்லாம அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். வில்லேஜுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதையும் என் அப்பா அம்மா எப்படி இருப்பாங்கன்றதையும் கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். அந்த பகல் கனவுதான் என்னோட தனிமையை போக்க உதவி பண்ணுச்சு. எனக்குன்னு யாரும் இல்லங்கிற வழிய அதுதான் போக்குச்சு. இதுதான் நான் ஸ்பையா இருக்கிறத
என்னால ஏத்துக்க முடிஞ்சது. என்ன இது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. அவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகான பேர் மாதிரி இருக்காங்க. முட்டாள்தனமா இருக்கு. பக்கத்துல போனதா அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு கேக்கும். என்ன வீட்டுக்குள்ள தங்க அனுமதிச்சதே இல்ல. நான் தங்கினதெல்லாம் ஊருக்கு வெளியேதான். அதனாலயே நான் மாட்டிக்கிட்டா கூட என்கிட்ட இருந்து எந்த தகவலையும் எடுக்க முடியாது. இவ்ளோ நாளா நான் இது வரைக்கும் பாத்துடாத ஊருக்காக என் உயிரை பணையம் வச்சு நான் ஏகப்பட்ட மிஷன்ஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் என்ன ஏத்துக்கிற மக்களும் வீடும் இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். இப்ப எதுக்காக நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அங்க இருக்கும்போது நீ அமைதியா தானே இருந்த. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கத்து கொடுத்தீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு அது ஞாபகம் வந்தது. கத்து கொடுத்தாரா? என் கடந்த காலத்திலயும் நீங்க இருந்திருக்கீங்க. நான் என் அப்பா அம்மாவை பார்க்கலான்னு முடிவெடுத்து என்னுடைய ஊருக்கு நான் அப்ப போயிட்டு இருந்தேன். ஆனா அப்ப நான் வழி மாறிட்டேன். உங்களை பார்க்கும் போது நான் அழுதுட்டு இருந்தேன். ரெண்டு பேருமே குட்டீஸ் தான்ல. நான் சோகமா இருக்கும் போதெல்லாம் வானத்துல இருக்கிற மேகங்களை பார்க்கணும்னு நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. மேகங்கள் உருவம் மாறுன்றதால அதை எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. என் மனசுல நம்பிக்கை இருக்கிற வரைக்குமே அந்த மேகம் நமக்கு தேவையான கம்ஃபர்ட்டை கொடுக்கும்னு சொன்னீங்க. அப்பையில இருந்து உங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் கிளவுட்ஸ பாப்பேன். அதனாலதான் உங்களை பார்த்ததும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க என் மனசுலயே இருந்ததால உங்க உருவமே மாறி இருந்தாலும் நான் உங்களை மறக்கல. என்கிட்ட எதுவும் இல்லாதப்ப கூட நீங்க தான் ஹோப் கொடுத்தீங்க. கக்காஷி தெரிஞ்சு பண்ண மாதிரியே இருக்குது மேகத்தை பத்தி. இப்பதான் விஷயமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓ அவர் மேலேயும் ஐயோ ஐயோ நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? யாருங்க நீ ஓப்பன் ஆச்சு? Congratulations. ரொம்ப நன்றி. சரி, ஏதோ இத்தனை நாள் சிங்கிளா இருந்தவருக்கு இவரு மாஸ்க் போட்டுருந்தாரு, அதனால கணக்கில்ல. ரீச்சிங்கிற நம்மளோட ஒரு ஜோடியில ஹிடன் லாக் வில்லேஜ் பிடிச்சு வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. ஹிடன் லாக் வில்லேஜா? அந்த குனோயிச்சிங்கிற ஸ்பை அந்த ஊர்ல இருந்து தான் வந்திருக்கா. ஆமா ஹனாரே, அவளை விடுவிச்சா ரீச்சியை விடுவிக்கிறதா லாக் வில்லேஜ் நம்ம கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. நல்ல வேளையா அவ லேண்ட் ஆஃப் ஃபயர் அப்புறம் லீஃப் வில்லேஜ பத்தி கம்மியான தகவல்களை தான் சேகரிச்சு வச்சிருந்திருக்கா. அதனால அவளை வெளியில விடுறதுல பிரச்சனை இல்ல. இல்ல, அப்படி பண்ணக்கூடாது. அதாவது அவளை என்னால நிச்சயமா அனுப்பவே முடியாது. இது டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஜோட்ஸோ இல்ல, அது ரீச்சி தான், சந்தேகமே இல்ல. சரி, ஓகே. கைதிகளை நடுபிரிட்ஜுக்கு கூட்டிட்டு வர ஊரை சேர்ந்த ஒருத்தவங்க கூடவே வருவாங்க. அப்படிதான் நம்ம இவங்களை கைமாத்த போறோம். புரியுதா? புரியுது. ககாஷி சென்சே, இது எப்படி முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் உன்னை போக விட மாட்டேன். அனாரி, எப்படியாவது ஹிடன் லீஃப் பத்தின தகவலை திரும்ப கொண்டு வா.
சீக்கிரம், பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. எங்க போடுறீங்க? உங்களால தப்பிக்கவே முடியாது. லாக்குடைய நிஞ்சாவை நீங்க குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாவியால பூட்ட பூட்டிட்டோம்னா போதும், அப்புறம் அதை யாராலையும் திறக்க முடியாது. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா எப்படி? அதுக்கு அந்த நாள் தான் காரணம். அன்னைக்கு உன்னோட கண்களை பயன்படுத்தி நீ சைகை செஞ்சுட்டு இருந்த. எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம என்னோட ஷேரிங் கன் அந்த சைனை பின்பற்றுச்சு. அப்பதான் நான் உன்னோட ஜூட்ஸுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பயன்படுத்தினப்ப என்னாலேயே என்னோட மனசை தெளிவா பார்க்க முடிஞ்சது. உன்னோட வலது கண் என்னைக்குமே வெளி உலகத்தை பார்க்காத. அது உனக்குள்ள இருக்கிற உலகமான உன்னோட மனசதான் ஆழமா பார்க்கும். அதே மாதிரி உன்னோட மனசுக்குள்ள போக முயற்சி பண்ற எல்லாரோட நினைவுகளையும் அதை மாத்திடும். உன்னோட மனசுக்குள்ள போகணுங்கிறதுக்காகவே அன்னைக்கு நீ தானா வந்து மாட்டிருக்க. அதுதான் கண்ணு இது பண்ணிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் அவரோட மனசுல இருந்து நீ தகவலை எடுத்திருக்க. அது அவருக்கே தெரியாம இருந்திருக்க. இனோயிச்சிக்கு தெரிஞ்ச லீஃப் வில்லேஜோட தகவல்கள் இப்ப உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் மூலியம் இவர் பரிமாற்றம் பண்ணும்போது அதை நீ உன்னோட ஊருக்கு ஒப்படைச்சிருவ. ஆரம்பத்திலேயே இதை நான் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா ரீச்சியை காப்பாத்துறதுக்கு எனக்கு இதை விட வேற வழியே இல்ல. ரீச்சியை திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்காக தான் உன்னை ஒப்படைக்கவே நாங்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தகவல்களை நீ பரிமாறாம இருக்கிறதுக்கு தான் நான் உன்னை சிறைப்பிடிக்க நான் முடிவெடுத்தேன். நீ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் சேகரிச்ச தகவலை என் மனசுல இருந்து நான் அழிச்சிட்டேன். அத நான் நம்பணும்னு நீ நினைக்கிறியா என்ன? ஓ ஷேரிங் என்ன பயன்படுத்த. அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். பிளீஸ், நான் சொன்னதை நீ பண்ணு. என்ன நீ நம்புற வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிட்டே இரு. என் உண்மையான உலகம் எப்படி இருந்ததுன்னு கற்பனை பண்ணணும். அதே மாதிரிதான் லீஃப் வில்லேஜும் இருந்தது. உன் கூட வந்தப்ப என் வீட்டுக்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா முறையா நான் அப்பதான் அங்க வந்திருந்தேன். நருட்டோவும் அவன் நண்பர்களும் பூங்கோத்து கொடுத்தப்ப நீங்க எல்லாரும் என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னு சந்தோஷமா இருந்தது. நான் அதை முழுசா நம்பினேன். அதனாலதான் நான் என்னோட வீடா நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். நான் இப்ப திரும்ப போனா கூட என் மனசுல இருக்கிற தகவலை அழிச்சதுக்காக தண்டனை கொடுப்பாங்க. கண்டிப்பா என்ன கொன்னுடுவாங்க. நான் சாகுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா அது உங்க கையாலதான் சாகணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நான் முறையா ஏதோ நல்லதை செய்ய முயற்சி பண்ணி செத்து போனேன்னு சந்தோஷப்படுவேன். அதுவும் வீடுங்கிற சந்தோஷத்தை கொடுத்த இந்த இடத்துல சாகணும்னு நினைக்கிறேன். நிஞ்சாவோ பெருமை இழந்த ஒருத்தரை என்னால நிச்சயமா கொல்லவே முடியாது. ஒரு உண்மையான நிஞ்சா தனக்கு கொடுக்கப்பட்ட மிஷன்ல தன் தனிப்பட்ட எண்ணங்களை நிச்சயமா நுழைய விட மாட்டான். 2 நிஞ்சாவா நம்ம 2 பேரும் சண்டை போட்டு இறந்து போயிடுவோம் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப அவ்வளவுதானா? இதுதான் உங்க பதிலா? போ. ககாஷி சென்சை! ஹனாரி எங்க? நம்ம மாட்டிக்கிட்டோம். வேற வழியே இல்லைன்னு தோணி இருக்க போல இருக்கு. அதான் அவளை இங்க இருந்து கீழே குதிச்சுட்டா. உண்மையிலே அவ ஒரு நல்ல நிஞ்சா. அவ என்ன பண்ணா? ஆனா நீங்க எப்படி இதை தாங்கிக்க முடியும் ககாஷி சென்சை? அதாவது ஒருவேளை அவங்க நிஜமாவே உங்களை நேசிச்சிருந்தாங்கன்னா நீங்க 2 பேரும். அதெல்லாம் இப்ப எதுவும் முக்கியம் இல்ல. மின்னல் வேக காதலாகுது. கக்காஷி எல்லா விஷயத்துலயும் வேகமா இருக்கிறது ஓகேங்க. ஆனா காதல் விஷயத்துலயும் இவ்வளவு வேகமா? இப்பதான் வந்துச்சு, ஒரு பார்வை இருந்தது, ஒரு விசாரணை, அதுக்குள்ள டப்புக்குன்னு ஒரு உணர்ச்சி வந்தது, மறுநாளே முடிஞ்சிச்சு. என்னையா அதுன்ற மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நருட்டோக்கு வந்து ஃபீலிங் வந்துச்சு, அவனுக்கு அதுக்குள்ள விட்டுட்டீங்க. என்னடா இது படபடபடன்னு போனா என்னடா ஒரு நாள்ல இவ்வளவு ஃபீலிங்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்பவுமே கக்காஷி சிங்கிளா அப்படியே இருப்பாரா, இன்னைக்கு ம். வந்து ஒரு ஜோடி வந்து அது கிஸ்லாம் பண்ற அளவுக்குலாம் போனது பார்க்கவே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு அதான். எபிசோடு. நான் வந்து கக்காஷி மொரட்டு சிங்கிள், மொட்டை சிங்கிள்னு சொல்லியிருந்தேன். ஐயாவுக்கும் வந்து ஃபீலிங்லாம் இருக்குதுன்னு தெரியுது. கொஞ்சம் இந்த பார்வையில வந்து அந்த காதல் தெரிஞ்சது கக்காஷி கண்ல. இந்த கண்ணு விட்டுருங்க. இன்னொரு கண்ணுல பாருங்க காதல் தெரிஞ்சது. எப்பவுமே கக்காஷி அப்படிதான்ல. நெறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். மனுஷன் எதுவுமே காட்ட ம். மாட்டாரு. ஆனா அந்த கண்ணுல எல்லா ஃபீலிங்ஸும் தெரியும். அந்த ஃபேஸ்ல அப்படி ஒரு இது இருக்கும் எப்பவுமே. எனக்கு வந்து கக்காஷியுமே நடிச்ச மாரி தான் தெரியுது. அவர் பார்த்தோனே அவருக்கும் வந்து ஸ்பார்க் ஆயிடுச்சு. தெரிஞ்சிச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன் இப்ப சம்மந்தம் இல்லாம மேகத்த பத்தி பேசணும்? இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த மேகத்த வச்சு தான் சொன்னாருன்றது அந்த பொண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு தெரியலன்னீங்க. அப்புறம் எப்படி கரெக்ட்டா மேகத்த வச்சு சொன்னீங்க? அப்ப தெரிஞ்சு தான் அவகிட்ட பேசுறீங்கன்ற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தனியா கூட்டிட்டு போய் பேசுன்றது அதுதான். அப்படியே மனசு விட்டு பேசினா அவ வந்துரும்ன்றது அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டுருக்காரு. அதே மாரி அந்த பொண்ணும் பயங்கரங்க. என்ன சொல்றது? ஈனோ அவங்க அப்பாவுக்கே டஃப் குடுப்பா போல இருக்கு. அவரே மூலையில போய் படிக்கிறோம்னா, இவ மூலையில வர விட்டு அதுல அவங்க மூலைய படிக்கிறா. அப்பா இது வேற லெவல்ல இருக்குதே! வேற மாரி இது. ஆனா, என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்டு அந்த ஊருக்காக தான் அப்படி பண்ற மாரி தான் தெரிஞ்சது. பட் கக்காஷி பார்த்ததும் மாறிட்டு இருப்பான்னு நெனைக்கிறேன். இவரு தான அன்னைக்கு எனக்கு இது பண்ணாரு. இந்த வில்லேஜுக்கு நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுனால மனசு மாறிட்டா போல இருக்குது. அத அப்படியே விட்டுட்டாரு. இப்போ அங்க போனாலும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து. இங்க வந்தாலும் இவங்களும் விசாரணை அப்படின்னு போகன்றதுனால அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் புடிச்சுக்கிட்டாங்க. அப்படி அப்படி வச்சுக்கலாம். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்புறம் கக்காஷினாலே அந்த 3 வாண்டுகளுக்கும் அது ஃபாலோ பண்ணிடணும். இவரு என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு பார்த்தரணுன்றது அது செம்மையா இருக்குங்க. ஏன்னா, நம்ம கக்காஷி எங்கடா எங்கேயோ போறாரு. அந்த ஃபீல் இருக்குல்ல. நம்ம கக்காஷி ஏதோ பண்றாரு, எங்கேயோ போறாரு, பொண்ணு கூட போறாரா அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டில அந்த 3ம் பண்ணது இருக்குதே, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் நம்ம சாசிக்கவும் சேர்ந்து அத பண்ணான். அது ம். இன்னும் நல்லா இருந்தது. அதான் மோட்டார் சைக்கிளா ஊருக்குள்ள சுத்திட்டு எப்பவுமே தனியா சுத்துறது. ஒரு பொண்ணு கூட இவருக்கு இவரு போயிடக்கூடாதே! உடனே எல்லாத்துக்கும் ஆர்வம். அது நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து ஆஸ்மா அவருடைய லவ் மாரி தான் இருந்தது. அவரு இவரு கிண்டல் பண்ணியிருந்தாரு கக்காஷி. என்னடா ம். ரகசியமா வச்சுட்டு இருக்க நீ? இவருக்கே ரகசிய லவ் ஒண்ணு இருக்கு. அது உலாவிட்டு இருக்குன்றது தெரிஞ்சது. இன்னும் இவரு பொத்தி வச்சுட்டு இருக்காருன்றது இப்பதான் புரியுது. ஓகே இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.